सत्य है, सत्य है, राम नाम सत्य है. பக்தாளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இன்றைக்கி நடந்தது ஒரு பிரார்த்தனை ஆகட்டும். நம்ம சங்கத்தோட ரொம்ப இணங்கி இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவாதான் 2 பேருக்காகவும் இது ஆகட்டும். ஒன்று நம்ம நாராயணன் கணேசன் இருக்கார் இல்லையா, அவருடைய மாட்டு பெண்ணு, சிறு வயசு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், பாதிக்கும் குறைவாக வேலை செய்கிறது. இந்த கொடுத்துருக்க நாமத்தை குருநாதாக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி பூர்ண குணமடையணும்னு பிரார்த்தனை. அடுத்தது உங்களுக்கு ஒரு குழந்தைய தெரியும், ரொம்ப நன்னா பாடுவோங்க, சின்ன வயசுலேருந்து இங்கேயே இருந்தோம், கோமத்தின்னு. அம்மா பேர் பாலான்னு பேர். குடும்பத்தோடு இங்கே வருவா. அதில் அவருக்கு இந்த சதீஷுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் முந்தானேத்தி ஆச்சு, கேன்சர் ஆப்ரேஷன். 12 மணி நேரம் ஆகிருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கார். அவள் கேட்டுண்டா ஒரு அகண்டம் பண்ணணும்னுட்டு அவளுக்காகவும் இந்த பிரார்த்தனையை வைக்கிறார். மூன்றாவதாக, இன்றைக்கி உபன்யாசம் அவசியம் இல்லைன்னு நினச்சேன், அதனால் பின்னாடி சொல்ல வேண்டியதை முன்னாடி சொல்லிடுறேன். ஒன்று அடுத்த வாரம் இன்னும் ஏராளமான பிரார்த்தனைகள் வந்த வண்ணம் இருக்கும். ஒன்றுமே பேசவே முடியல சில நேரத்தில். 1000 தத்துவம் பேசலாம், அது வேறு விஷயம். அதனால் அடுத்த வாரம் ஒரு லேக்கன அகண்டம் வைக்கலாம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பம், 6 மணி நேரம் லேக்கனம். நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது, உங்களுடைய பிரார்த்தனை அதில் சேர்த்துக்கணும். 6லேருந்து 3 வரைக்கும் லேக்கனம். கடைசி 1 மணி நேரம் நாமகோஷம் பண்ணி அக்ஷர அபிஷேகம். அதுக்கு தக்கன்னு எல்லாரும் வரணும், எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். மௌனமாக வெறும் லேக்கனம் மட்டும். இது அடிக்கடி பண்ணணும், ஏற்கனவே சங்கல்பம் உண்டு, அதை இப்போ பண்ணிடலாம். இப்போ இந்த மொத்தமாக நம்ம பல விஷயங்களை கண்ணால் பார்த்துட்டுருக்கோம். ஆன்மீக விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அலௌகிகமான விஷயங்கள் தான் அதிகம் தெம்படுறது. எது லௌகீகம், எது அலௌகிகம், எது ஆன்மீகம், எது வைதிகம் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்ச மாதிரி இப்போ பார்க்க முடியல. இப்போது எல்லாம் கலந்து கட்டி அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நாமெல்லாம் பாக்கியசாலிகள், ஒரு விதத்தில் பாக்கியசாலிகள். காரணம், நானே என் கண்ணாலே பார்த்துருக்கேன். அப்போ பக்திங்கிறது கோவில்லையும் இன்னொன்றுலையும் ஹோமாதிகளாகவும் பூஜையாகவும் சங்கல்பமாகவும் அப்படி தான் இருக்கும். இப்போ பக்தி வேறு மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டம் ஜாஸ்தி பெருகிருக்கு, துன்பம் ஜாஸ்தி ஆகிருக்கு, எப்போதும் ஒரு நிலையாமல் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் ஓடிண்டே இருக்கா, உழைச்சிட்டே இருக்கா, ஆனால் நிம்மதி இல்லை. இப்போ கேட்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மனே புரிய மாட்டேங்கிறது. அப்படி இருக்க காலத்தில் பகவன் நாமந்தான் ஆதரவு அப்படிங்கிறது, பகவன் நாமமும் வசத்தியாக நடக்கிறது. இப்போவாது பரவாயில்ல. இன்னும் காலத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துட்டால் அவர்களுக்கு அப்புறம் கிருஷ்ணாராமா கூட தெரியாது. அக்னியை வழிபட்டுண்டு, வாயுவை வழிபட்டுண்டு அப்படிலாம் இருந்த காலத்தை விட இது ஏதோ ஒரு பொன்னான காலம்தான். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கிருஷ்ணா ராமான்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ பண்ணினா போதும்னு ஒன்று தெரிஞ்சுட்டு இருக்குமே, அதுவே ஒரு பெரிய விஷயந்தானே.
இந்த மொத்தமாக இந்த ஒரு சர்ச்சையை நம்ம எப்போவாவது கொஞ்சம் நம்மளை வெளியில் நின்றுட்டு இந்த வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோமான்னா எவ்வளோ பேர் பண்ணியிருப்பான்னு தெரியாது. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கான்னு தெரியாது. கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கே, ஆன்மீகத்தில் வந்து வசா ஏகா அவன் ஒருத்தன்தான், அவன் ஒருத்தந்தான்னு சொல்லிட்டா அப்புறம் இவாள்லாம் என்ன, நம்மளாம் யார்? அவன் ஒருத்தந்தானே, நம்மளும் அவன் தானே. அப்போ சைத்தன்யம் உண்டா அச்சைத்தன்யம் உண்டா, எல்லாம் அவன் தானே. அப்படி சொல்லிட்டா, ஆனால் உணர முடியுது. அது அப்போ தான் உடனே பிரிச்சது அஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிச்சிடலாம். அதுக்குள்ள ஜீவாத்மாலே ஜீவன்கள்னு பொதுவாக சொல்லிட்டா எல்லா ஜீவன்களும் ஒன்றும், ஈஸ்வரன் எல்லாத்துலையும் இருக்கான். ஈஸ்வரன் சர்வபூதானாம்னு இருந்தால் கூட ஒரு புழு பூச்சிக்கும் ஒரு மிருகத்துக்கும் ஒரு பறவைக்கும் நமக்கும் எவ்வளோ வேறுபாடு உண்டு, அந்த எவல்யூஷன். அப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது சயேகான்னு புரிஞ்சிக்க வேண்டியது கடமை ஆற்ற இருக்குது அப்படின்னா ஆறறிவு படித்த மனுஷங்கிட்ட தான் இருக்கு. அப்படி சொல்லிட முடியல. சிலதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. சில பிராணிகளை பற்றியும் நடுவில் சொல்கிறான். இன்றைக்கும் பார்த்தோம் திருக்கழுக்குன்றத்தில் அந்த கழுகு எப்படி தான் வருதுன்னு தெரியாது, கரெக்டாக வந்துடுறது. அப்போ பிராணிகள்கிட்டையும் பகவான் ஏதோ ஒரு ரீதியில் வச்சு அதுக்கு தான் சொல்லும்போது என்ன சொல்கிறார், வெளிப்படையாக சத்குரு சுவாமிகள் சொல்லும்போதே சொல்கிறார், ஒரு சேரியில் இருக்க குழந்தைய கட்டி அணைச்சிக்கிறார் நாமன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ மற்றவாள்லாம் அதை வேறு மாதிரி பார்க்குறா. அப்போ அவர் சொன்னார், அந்த குழந்தை எதுக்காக வந்திருக்கு தெரியுமாடா, பகவான் நாமத்துக்காக தான்டா வந்திருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, அது சதுர்வேதமும் படித்ததா குழந்தைடா. அது செய்ய வேண்டிய எல்லா வெளிப்படையாக சொல்கிறார். நாம சித்தாந்தத்தை வெளிப்படையாக சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார். அதையும் சொல்கிறா. அதே நேரத்தில் இந்த வேதங்கீதத்தை வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டே உட்கார்ந்துருக்காரு, பகவான் நாமம் சொல்லுன்னு கண்டனமும் பண்ணுறான். ரெண்டும் பண்ணுறான். சிலதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. சயேகா அப்படிங்கிறா. அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மான்னு வந்துட்டா இன்னதான் உறுதி இருக்கா. அது தொழில் ரீதியாக பிரம்மா விஷ்ணு சிவன் பிரிஞ்சிருக்கிறதாகும். அப்புறம் அதெல்லாம் பத்தலேன்னு சொல்லிட்டு அவதாரங்களாக எடுக்கிற மாதிரியும் எத்தனை இருக்கு. அந்த அவதாரத்தில் யாரையாவது மஸ்தி அவதாரத்தில் யார் கொண்டாடுறாள் யாராவது? வராக அவதாரத்துக்கு இங்கே சில பெருமாள் கோவிலில் சில வராக அவதாரம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனால் அதிகமாக இருக்குது. நரசிம்மன் கிட்ட வரும்போது நரசிம்மன் நிறைய இருக்குது, ராமகிருஷ்ணாதிகள் நிறைய இருக்குது. சில விஷயம் தாற்பரிய ரீதியாக ஒரு பக்கம் எல்லாம் ஒன்றும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ஆதிசங்கரர் எது பிரம்மம்னு வச்சுருக்கா, பரமேஸ்வரனை பிரம்மம்னு வச்சுட்டு இருக்கவரே சொல்லும்போது கடைசியில் பாலம் முகந்தும் மனசாஸ்மராமின்றார். அப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும், எப்படி புரிஞ்சிக்க முடியும்? சில பேர் என்ன சொல்கிறா, மறந்தும் புறம் தொழேன், நான் எதையும் பார்க்க மாட்டேன், என் தெய்வம் மட்டும்தான். கஷ்டமாக இருக்குவாள்லாம் இருக்கான். சிலது பக்தின்ற பேரில் துவேஷம் இருக்குது. இது ஆன்மீக ரீதியில். இந்த ஆன்மீகத்தை தள்ளிட்டு லௌகீகமாக படுற மனுஷனுடைய கஷ்டத்துக்கு நிவாரணம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கஷ்டம்னு சொல்கிறோம், நிவாரணம் தேடுறோமோ வெளியே ஏதாவது ஒன்று நிற்கிறதா உலகத்தில்? ஒன்றும் நிற்கல. அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கு. அப்படியே ஆஹா அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறோம். அப்புறம் அடுத்தது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு நடந்துச்சு. எது தர்மத்துக்கு ஆதாரம்னு நம்ம பெரியவா சொன்னாலும் கல்யாணங்கள்லாம் இன்றைக்கி காதால் கேட்கறதுக்கே பயமாக இருக்குது. சில பேர் முனைஞ்சி இப்போ கல்யாணத்துக்கு தேடுறா. அந்த பொண்ணுகளும் அவள் அம்மாக்களும் பேசுகிறத பார்த்தா இப்படிப்பட்ட கல்யாணம் தேவையான்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும். அப்போ எதை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம்? இது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம். ஆனால் இது தொடர்ந்து நடந்தே இருக்கிறதுலேருந்து
ஒன்றை மட்டும் எல்லாரும் கவனித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. பகவான் நம்மளை எதற்காக படைப்பிச்சிருக்காங்கன்னு கேட்டால் கர்மாக்காக தான் படைச்சிருக்கான். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கக்கூடாது. யார் எதை செய்துருக்காலோ அதை கடைசி வரைக்கும் செய்யணும். அப்படிப்பட்ட பெரிவாளையும் காண்பிச்சிருக்கான். அப்படிப்பட்ட பெரிவாளையும் ஏராளமாக காமிச்சிருக்கான். பிரசித்தமாக நான் சொல்கிறது ஹரிதாசர் சொல்கிறது. ஹரிதாசர் மாதிரி சாட்டியடி வாங்கினவா உண்டா? தன்னாலே நாமும் சொல்ல முடியலேன்னு வருத்தப்படும் போது பகவானே நீ சொன்னதெல்லாம் போதும்னு சொல்லும்போது அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சார் ஒன்றை காட்டும் உன் நாமும் வசதி. இப்படி அந்தந்த தர்மத்தை அவரவர்கள் செஞ்சுட்டே இருக்கா. இது ஏன் எடுத்துட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொன்னால், தொடர்ச்சியாக உலகத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் எதுவும் யாருக்காகவும் எப்பொழுதும் நிற்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இயற்கைன்னு சொல்லிடுவோம். எல்லாரும் யாருக்கான்னு தெரியல. அந்தந்த நேரத்துக்கு சூரியன் உதிக்கிறான், கோள்கள்லாம் இருக்கு, காற்று வீசுறது, மழை பெய்யுறது, மரம் வளர்றது, கனிகள் கிடைக்கிறது. இப்படி எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு கட்டுக்கோப்பாக நடந்து இயற்கைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறோம். அது இயற்கையில் யாரோ ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கறதில்ல. எப்போ தெரியுது? திடீர்னு கொஞ்சம் லூஸாக விட்டான்னாக்கா ஒரு சுனாமி வந்தால் தெரியுது, ஒரு பூகம்பம் வந்தால் அன்றைக்கி அலறோம். அன்றைக்கி அப்போ கூட நம்ம குறைக்கல. எங்கேயோ பூக்கம் வந்தோன்னா நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ தொடர்ச்சியாக நடக்க வேண்டியது தர்மம்தான் அப்படின்னு புரிஞ்சிட்டால் கிடைச்சிருக்க கொஞ்ச காலம் ஆயுசு காலம் நமக்கு எல்லாருக்கும். அந்த காலத்திலே நம்ம இடைவிடாமல் என்னெல்லாம் பண்ண முடியும். 1000 கஷ்டங்கள் லௌகிகங்கள் இருந்தாலும் அவன் சொல்லும்போது சுலபமாக சொல்லிட்டாங்க ஞாச்சிந்தேன் தோமாம்னுட்டு. அதெல்லாம் தெரியாது, அது முடியும் முடியாதுங்கிறது தெரியாது. ஆனால் அந்த நினச்சிட்டு எப்போதும் கதற முடியும். எந்த கஷ்டத்தில் எப்படி இருந்தாலும் தர்மத்துக்காக தான் நம்மளை படைப்பிச்சிருக்கான். தொடர்ந்து நம்ம பணியாற்றத்துக்காக தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்படின்னும்போது தர்ம விஷயமாக சொல்ல வேண்டியது இருக்குது. நான் கேள்விப்படுறேன், அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு வருத்தம் இருக்குது. நிறைய நடக்கணும். ஒருத்தர் இருக்கா அப்படின்னு இருக்கும்போது, அவள் செயலோடு இருக்கும்போது பண்ணின தர்மங்கள் தான். அப்புறம் அவள் போயிட்டா, அது நின்று போச்சு அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது அது செஞ்சவா பேரில் குத்தமா இல்லை மற்றவா கூட இருந்து வா பேரில் குத்தமான்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாம் கூடுதலாக நடக்கும். எதுவும் குறையக்கூடாது. ஒருத்தருக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு தான் முடியல. அவர்கள் ஒன்று என்னோடு இது போகணும்னு சொல்லக்கூடிய பெரியவா உலகத்தில் யாருமே கிடையாது. போதேந்திராலாம் எப்படிப்பட்டவர்? அவரெல்லாம் நினைச்சிருந்தா மோட்சத்தை அப்படி எடுத்துன்னு போயிருக்க முடியாதா? இந்த உடம்பு போதும்னு சொல்லிட்டு எதுக்கு ஜீவசமாதியில் உட்காந்துக்கணும்? ஜீவசமாதி அப்போ தான் அந்த தர்மத்தை காமிக்க முடியும். இன்றைக்கும் ஜீவசமாதியில் உட்கார்ந்துட்டு நாமும் சொல்லிட்டு இருக்கோம். அதனால தானே நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு பிரத்யட்சமாக இருந்துருக்காரு இல்லையா? அதனால தொடர்ந்து நம்முடைய தர்மங்கள் விஸ்தாரமாக நடக்கணும்னு அடியனுடைய பிரார்த்தனை இருக்கு. எதுவும் நிற்கக்கூடாது. ஏதோ இது இங்கே இந்த இடம், இங்கே நடக்கக்கூடிய இந்த தர்மம் ஏதோ அதுக்கு நான் காரணம் போலவும் நாம் ஆரம்பித்ததும் போலும் இருக்கிறது ஒரு மாயை தான். இது உண்மை அது இல்லை. ஏன்னா அப்படி இருந்தோம்னால் நாமம் அப்படிங்கிறது ஆராதனைக்குரியதாக இந்த காலத்தில் தான் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. எப்போதும் தான் நாமும் எழுதிண்டா, எப்போதும் தான் நாமும் சொல்லிண்டா. நாமமே ஆராதனைக்குரியது ஆயிருக்குன்னு சொன்னால் பகவானுடைய திட்டம் வேறு. என்னால் தொடர்ந்து எல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். இதே என்னுடைய உடல்நிலையை உத்தேசம் பண்ணித்தான் சொல்கிறேன். மறைச்சி பேச உத்தேசம் பண்ணித்தான் சொல்கிறேன். அதனாலே கூடுதலாக
எதுவும் நிற்காம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. அப்படி கவனிக்கணும், நம்ம ஒவ்வொன்றத்தையும் கவனிக்கணும். பந்ததிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அதை கவனிக்கணுமான பகவான் ஆராய்ச்சி பண்ணுறான். நம்ம தாவப்பட்டோம்னா போதும், அவனுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். இது பார்க்க இங்கே ஒரு வழக்கம் ஒன்று வச்சுருக்கோம், வில்வத்திலே ராமநாமம் எழுதி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது என்ன தெரியல, நானும் எல்லாத்தையும் கதறின்னு இருக்கேன். அது ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் பிடிச்சிட்டுருக்கான். நடுவில் ஒரு 3-4 பேர் பச்சிருந்தா வாவாலும் விட்டுட்டா. என்ன காரணம்னு தெரியல. இன்றைக்கி அந்த அம்மா வரல, இன்றைக்கி வெல்வம் இல்லை. இப்படி ஆகிடக்கூடாது, இப்படி ஆகிடக்கூடாது. அதாவது அப்படியே நடக்கும், அப்படி நடக்கணும். ஒன்று கூட குறையக்கூடாது. இன்னும் கேட்டால் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டால், அவள் இருந்ததை காட்டிலும் அதிகமாக நான் நடக்கணும். எங்கேருந்து உதாரணம் எடுக்கணும்னு கேட்டால், ஆஞ்சநேயருக்கு தேர்ந்தெடுக்கணும், ராமாயணத்திலேருந்து எடுக்கணும். ராமன் சகல பேரையும், கிருஷ்ணனுடைய வழி வேறு, ராமனுடைய வழி வேறு. ராமன் ஒரு புல் பூண்டு கூட விடாமல் தன் கூட அத்தனை பேரையும் கொண்டு போகிறான். கொண்டு போய் சரிவில் சேர்க்கும்போது கூட எல்லாரையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டான். ஆனால் ஒருத்தரை மட்டும் நான் வரலேங்கிறா, நீ எங்கே போகிறேன்னு கேட்குறா, நீ இங்கேயே இருந்துட்டு போகிறான். எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். ஆஞ்சநேயரை வச்சுட்டு போகிறான். எதுக்காகன்னு கேட்டால், ராமன் போனதுக்கப்புறம் ராமனை பற்றிய பேச்சு, ராமனை பற்றிய நாமம், அதெல்லாம் எங்கெங்க நடக்கோ அதுக்கு ஒரு அதிபதியை அனுமார் நிற்க வச்சுட்டு போகிறார். அதை போல் நாமும் தொடர்ந்து நடக்கணும். எல்லா தர்மங்களும், நான் சொல்கிறது இது பொதுவான விஷயம், எல்லா தர்மங்களும் தொடர்ந்து நிறைய தர்மங்கள் இப்போ காணாமல் போயிட்டதுனாலே அதுக்காக நம்ம இந்த புஸ்தகங்கள்லாம் போட்டு வீட்டு சில காரியங்கள் பண்ணுறது காரணம்னு கேட்டால் பெரியவா சொல்லியிருக்கா. போயிடுத்துன்னா இனிமேல் இல்லைன்னு நினச்சிடாது, இனிமேல் இல்லைன்னு நினச்சிடாது. சைக்கிள் மிதிச்சுட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் மிதிக்காமல் அப்படியே கொஞ்சம் போகுமே, அதை போல் இந்த தர்மம் போயிட்டுருக்கு. நீ காப்பாற்றி வை, பின்னாடி அதுக்குன்னு மனுஷா வருவான். ஏன்னா இது யாருடைய சொத்தோ, இது ஒன்றுன்னு நினைக்காதே, இந்த தர்மங்கள் ஒன்றுன்னு நினச்சிக்காதே. நான் இல்லைன்னா நடக்காது அப்படின்னும் நான் பண்ணிட்டேன் போதுமானதுன்னு நினைக்கக்கூடாது. யாரும் நான் பண்ணிட்டு போகலேன்னு நினைக்கணும். எனக்கு அப்புறமா அது நிறைய நடக்கணும். அப்போ தானே லோகத்தில் எல்லாரும் க்ஷேமகரமாக இருக்க முடியும். ஒரு பக்கம் துன்பத்தை பார்க்குறோம், அருமையான தர்மம் கிடச்சிருக்கு, அப்போ நம்ம சோம்பி தெரியலாமா? என்னால் இன்னும் கொஞ்சம் யாத்திரைகள் நடக்கலைன்ட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு. இப்போ எல்லா இடத்துலையும் சந்நிதிகள் ரொம்ப நல்லா நடக்கிறது. யாத்திரைகளுக்கும் பிரதிஷ்டைகளுக்கும் யாராவது பொறுப்பு ஏற்றுண்டு தொடங்கணும். என்னுடைய ஆசை 93 யாத்திரையும் இன்னும் 1107 யாத்திரைகளை பூர்த்தி பண்ணணும். ஏன்னா அப்புறம் நாளைக்கு ராமநாமம் இங்கே எப்போ யாத்திரை பண்ணிட்டு இப்போ இல்லை அதெல்லாம் போயிடுது அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லா காலத்துலேயும் எல்லாம் நடக்கணும். அதனால் இது குருநாதன்கிட்ட விண்ணப்பமாகவும் அவர்கிட்ட பிரார்த்தனையாகவும் உங்களை சாட்சியாகவும் உங்ககிட்ட பிரார்த்தனையாகவும் அவரை சாட்சியாகவும் வச்சுக்கிறேன். ராம 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 ராம